ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு சௌர குகையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சௌர குகையை பத்தி தெரியறது இல்ல. ஆனா அங்க ஏற்கனவே அல்லாஹ் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருந்தால் இப்போதும் பாத்தீங்கன்னா அங்க அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்டுட்டே இருக்குது. அந்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல சௌர் குகையை பத்தி பேசும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும், 13 வருஷம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்றாங்க. நபித்துவம் கிடைச்சு 13 வருஷம் ஆகுது. அப்ப நபியாக 13 வருஷமா மக்கால இருக்காங்க. ஆனா மக்கால இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கட்டம் வரும்போது அல்லாஹ் கட்டளையிடுறான், சரி மக்காவை விடுங்க, மதீனாவுக்கு போங்கன்ட்டு. அப்ப மதீனாவுக்கு போனோம். ஆனா மக்கா மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அங்கிருந்த குறைஷினருக்கு அப்படிலாம் விட்டுறக்கூடாது, இவர் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தருணத்துல அல்லாஹ் என்ன பண்றான், சௌர் குகையில அவர்களை தஞ்சமடைய வைக்கிறான். அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்றாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு முஸ்லீம்களா இருக்கிறவங்க எல்லாம் நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் சேஃபா போங்கன்ட்டு. போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சிடறாங்க. தங்க வச்சுட்டு, நான் படுத்திருக்கிற மாதிரி நீங்க படுத்துருங்கன்னு சொன்னோம். அவர் என்ன பண்றாங்க, நபி அவர்களை போல அவங்க வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. அந்த சமயத்துல என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஒட்டகத்துல ஏறி மக்காவில இருந்து, அதாவது ஹரம்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சௌர் குகையை அடையிறாங்க. 4 கிலோமீட்டர் தான் அங்கிருந்து தூரம். சௌர் குகைக்கு போறாங்க. அது பாத்தீங்கன்னா ஜபலுல் தௌர் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌரு மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குகை தான். எல்லாமே பாக்குறதுக்கு பாறையா இருக்கும். அந்த பாறைக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள போய் தங்குவாங்க. நபி அவர்களுக்கு அது தெரியும். அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க, ஒட்டகத்தோட போறாங்க. அங்க போய் 3 இரவுகள் தங்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா போனாங்க, அரை மணி நேரம் ஒளிஞ்சாங்கலாம் இல்ல, 3 நாள் அங்க தங்குறாங்க. இப்ப அங்க போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. சிலது பலவீனமா இருக்கு, சிலது பாத்தீங்கன்னா சஹீஹாவுமே இருக்கு. அல்லாஹ்வே நன்கறிவான். அங்க நடந்த ஒரு 2-3 நிகழ்வு சொல்லும் போது என்னன்னா, அவங்க அங்க போய் தங்கிடுறாங்க. தங்கினதுக்கு பிறகும் என்ன பண்றாங்க, எதிரிக விடமாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருது, தூங்கிட்டு இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். நபி அவர்கள் இப்ப வீட்டிலேயே இல்ல. அப்ப அவர் தப்பிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன பண்ணும், கண்டிப்பா அழிச்சிடணும்னு போறாங்க. ஒரு படை போகுது. அந்த படை போகும்போதே அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படியே மக்கா ஃபுல்லா தேடி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தேடுறாங்க. ஏன்னா மதீனாவுக்கு இப்ப ஹிஜ்ரத் போயிட்டு இருக்காங்கன்னா அங்கதான் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வரும்போது சௌர் குகைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அப்பத்த அரபியர்கள் ரொம்ப அறிவாற்றல் உடையவர்களாக இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துடைய கால் தடம் வச்சு, அது என்ன ஒட்டகம், பெண்ணா ஆனா, அது எத்தனை எடையை சுமந்திருக்கும், எத்தனை பேர் ஏறி போயிருப்பாங்கலாம் கண்டுபிடிச்சிடறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தான் இது அப்படிங்கிறதையும், அவர் எங்க போயிருக்காரு அப்படிங்கறது அந்த ஒட்டகத்துடைய கால் தடம் வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த குகையுடைய வாசல்ல நின்றுறாங்க. அந்த மலைக்கு மேல ஏறி, குகையுடைய வாசல் அதான் முக்கியம், மலைக்கு மேல ஏறிட்டாங்க. குகையுடைய வாசல்ல நிக்கிறாங்க. குகையுடைய வாசல்னா எப்படின்னா, அங்க பல குகை இருக்கும், ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள போய்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பாறாங்கல்லா இருக்கும்போது அதுக்கு 2 நடுவில் இருக்கக்கூடிய கேப் தான் குகைன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ல நபியவர்கள் போய், அங்க ஒரு பெரிய கேப் இருக்கு, பெரிய இடம் இருக்கு உள்ளுக்குள்ள, அந்த இடத்துல போய் தஞ்சமடைச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசியா எதிரிகள் நிக்கும் போது எதிரிகளுடைய காலே தெரியுது. யாருக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உள்ள இருந்து பார்த்தா கால் தெரியுது. யார சொல்ல, அவங்களுடைய காலே தெரியுது, அவங்க பாத்துருவாங்களே நம்மளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல என்ன இறக்குறான், அவர்கள் இருவருக்கும் நம்ம சக்கீனாவை இறக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். சக்கீனானா ஒரு மன அமைதி, ஒரு தைரியத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அவர்களை காக்கக்கூடிய ஒரு காணாத படையையும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் சொல்றான். எப்படி பத்ரு போர்க்களத்துல மலக்குமார்கள் வந்ததை அல்லாஹ் சொல்றானோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு படையை அனுப்பியதாக, ஒரு உதவியை அனுப்பியதாக அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல அந்த உதவி இதுதான் நம்ம எல்லாரும் உறுதியா சொல்ல முடியாது. ஒரு சிலர் ஒரு சில அறிவிப்புகள்லயும் சொல்லப்படுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றுல அங்க சிலந்தி வலை பின்னப்பட்டுச்சு. அதாவது சிலந்தி வலையை அல்லாஹ் உடனே கட்டளையிட்டு அந்த இடத்துல அந்த குகையுடைய வாசலை மறைக்கிற மாதிரி பின்னிட்டான். அதனால அந்த அரபியர்கள் பார்க்கும்போது, இதுவே சிலந்தி வலை இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல யாருமே போயிருக்க மாட்டாங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. அல்லாஹ்வே நன்கறிவான். அப்படி நடந்திருக்கலாம், இல்ல மலக்குமார்களை கொண்டு வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதுல முக்கியமாக பார்த்தா
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தண்ணி தாவடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்த கை நீட்டி அந்த இடத்துல தண்ணி இருக்கும் குடிங்கிறாங்க. அந்த குகைக்குள்ளேயே வந்து அவங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வராங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் வந்து அது வந்து மலக்கு வந்து சொர்க்கத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலக்கு வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிறைய விஷயம் இருக்கு. அது எப்படி வேணா அல்லாஹ் காப்பாத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் காப்பாத்தினது உண்மை. அதுக்கு பிறகு அங்கிருந்து அந்த எதிரிகள் போனதுக்கு பிறகு அவங்க அங்கிருந்து போனாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த சமயத்துல ஒரு பாம்பு வந்து கொத்துனது. அந்த 3 நாளுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வந்து கொத்துச்சு. அந்த பாம்புடைய விஷயத்தை நபி அவர்கள் வந்து அவங்களுடைய உமிழ் நீரால வந்து சரி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வின் நன்கறிவான். இதெல்லாம் வந்து ஹதீஸ்கள்ல வருது. அந்த குகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான குகை. அந்த குகையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்கள் அதிசயமாக நடக்கும். அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கழுகு கூட்டமே என்ன இருக்குது, அந்த இடத்த வந்து சூழ்ந்திருக்கு. வழக்கத்துக்கு அதிகமாக அங்க பறவைகளும் அங்க வந்து பாத்தீங்கன்னா கழுகுகளும் பிரம்மாண்டமான காட்சிகளும் அவ்வப்போது வந்து வீடியோவாக வெளியே வந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து அந்த அதிசயமிக்க இடத்தை இன்னுமே வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்றான், பார்வைக்கு கொண்டு வரான் அப்படிங்கிறதை காட்டியிருக்கு. அல்லாஹ்வே நன்கறிவான். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.